இயேசுவுக்காக பிரகாசி ஊழியங்கள் வழங்கும் பிரகாசிக்கும் நேரம். மெசேஜ் பை சிஸ்டர் எஸ்தர் மாலதி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுக்காக பிரகாசி ஊழியத்தின் மூலமாக நாம் இந்த நாளில் தியானிக்க போகிற தேவ செய்திக்குரிய வேத வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு அஷ்யூரன்ஸ் நமக்கு கொடுத்து, ஒரு தாய் மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்றத மட்டும்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு குழந்தைக்கு தாயினுடைய உறவு ரொம்ப முக்கியம். தாயினுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். பிறந்த குழந்தைக்கு தாய் தான் வேணும். வேறு எந்த காரியத்துலேயும் அந்த குழந்தை வளர்க்கப்படவே முடியாது. தாய் இருந்தால் தான் வளர்க்க முடியும். தாயினுடைய அன்பு, தாயினுடைய அரவணைப்பு, தாயினுடைய தியாகம், புரியுதுங்களா? தாயினிடத்திலிருந்து கடந்து வருகிற ஆகாரம், இதெல்லாம் தான் ஒரு குழந்தைய வளர்க்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, தன்னுடைய பெற்ற குழந்தைய எந்த தாயும் மறக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த தாயே மறக்க நேரிட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ தெளிவாக ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்றத நம்ம இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். தாய் உலக பிரகாரமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளை என்ன செய்கிறாரு? அவர் உருவாக்குறாரு. யோபு 33 அதிகாரத்தில் 4 வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு ஜீவன் கொடுத்தது. ஆமேன். தேவனுடைய ஆவியானவர் தான் என்னை உண்டாக்குனார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு ஜீவன் கொடுத்ததுன்னு சொல்லி யோபுவில் தெளிவாக பார்க்குறோம். அப்போ உண்டாக்குனது யாரு? ஆவியானவர் தான். புரியுதுங்களா? இது 2 விதத்துலையும் சொல்ல முடியும். இயற்கையாக தாயினுடைய கருவில் உண்டாக்குறதும் உண்டு. அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மறுபடியும் பிறக்க வைப்பதற்காக ஒரு மனுஷனை கர்த்தர் உண்டாக்குறதும் உண்டு. மொத்தத்தில் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் தான் எனக்கு ஜீவன் கொடுத்தது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை உண்டாக்கிட்டு அவர் தன்னுடைய சுவாசத்தை அந்த ஆத்துமாவுக்கு ஊதாமல் இருந்திருந்தா அது நிச்சயமாக ஜீவன் இருக்காது. எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு, ஆனால் அந்த சுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அங்கே ஜீவன் இல்லை, அசைவு இல்லை. அப்போ இந்த இடத்துல நாம் உருவாக்கப்பட்டு அவருடைய சுவாசம் நமக்கு ஜீவன் கொடுத்து நம்ம இந்த உலகத்துக்கு கடந்து வருகிறோம். அல்லது உலகத்தினுடைய எல்லா காரியத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டு மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திலையும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு கடந்து வருகிறோம். இது 2யுமே நீங்கள் ஈக்குவலாக எடுத்தே இந்த செய்தியை கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது தெளிவாக புரியும். அப்போது அவருடைய சுவாசம் நமக்கு ஜீவன் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். தாய்க்கு தெரியாது, புரியுதுங்களா? கர்ப்பத்தின் கனி சங்கீதம் 127:4 வாசிக்கும்போது, கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம், பிள்ளைகள் அவராலே கிடைக்கும் பலன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இப்போ ஆண்டவர் ஒரு குறித்த வேலையில் குழந்தைய உருவாக்கி கொடுக்குறாரு. உருவாக்குன உடனே என்ன நடக்குது? தேவனுடைய ஆவியானவர் தான் அதை செய்கிறாரு. செய்த உடனே அதற்கு ஜீவன் கடந்து வந்துடுது. ஜீவன் கடந்து வந்தவொடனே ஒரு கருவாக மாறுகிறது. அப்போது சங்கீதம் 139 16 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கருவை உம் கண்கள் கண்டது என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். அப்போது அந்த ஜீவன் கிடைத்து உருவான அந்த கருவில், புரியுதுங்களா, முதலாவது பார்ப்பது யாராமா? கர்த்தருடைய கண்கள் தான் அதை பார்க்குதாமா. ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாது. பார்க்கும். எப்படி பார்க்கும்? தொட்டு பார்க்க முடியாது, உணர்ந்து பார்க்க முடியாது. ஸ்கேனில் பார்க்குறாங்க. இப்போல்லாம் மாதம் ஸ்கேனு, 15 நாளைக்கு ஒரு ஸ்கேனு, ஏகப்பட்ட ஸ்கேனு, ஏகப்பட்ட செலவு. ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்குள்ளார ஏராளமான எக்ஸ்பென்ஸ் ஆயிடுது இல்லையா? மாதம் அப்பப்போ ஸ்கேனு எப்படி இருக்குது, ஏது இருக்குது, என்ன உருவாயிருக்கு, அதை தான் ஒரு டாக்டரால் பார்க்க முடியுமே ஒழிய, உருவாக்குன தேவன் மாத்திரம்தான் அதை உண்மையாக தன்னுடைய கரங்களால் உருவாக்க முடியும். புரியுதுங்களா? ஆண்டவரே உருவாக்குறாருங்க நம்மளை. கர்த்தர் என்ன செய்கிறாரு? முதலாவது சரீர கர்ப்பத்தில் உருவாக்குறாரு, 2வது அவருக்குள்ளாரையே வைத்து நம்மை உருவாக்குகிறார். சங்கீதம் 119 அதிகாரம் 73 ஆண்டவர் ஒரு வசனத்தை அந்த இடத்துல காண்பிக்கிறாரு. கர்த்தருடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? அப்போ அவருடைய கரங்கள் நம்மை உண்டாக்கி உருவாக்குதாமா.
அப்போ அவருடைய கரங்களால் நம்மை உண்டாக்குகிறார், கரங்களால் அவர் உருவாக்குகிறார். புரியுதுங்களா? அப்போது அவருடைய கரங்கள் நம்மை உருவாக்கும் போது தாயை காட்டிலும் அவர் மேலானவர். பெற்றெடுத்த தாயை காட்டிலும் அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் உருவாக்கி கொடுக்காம இருந்தால் ஒரு தாய் பிள்ளையை பெற முடியாது. அந்த வயிற்றில் தேவனே ஒவ்வொரு அவயவங்களும் உருவாக்குறார். சங்கீதம் 139 நம்ம வாசித்து பார்க்கும்போது, புத்தகத்தில் உருவேற்படும் நாட்கள், அந்த அவயவங்களெல்லாம் இல்லாதிருந்த வேளையில் புத்தகத்தில் உருவேற்படும் நாட்களின்படி அந்த அவயவங்கள் உருவாக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ ஆவியானவருடைய ஆளுகை கருவிலேயே வந்துடுது. ஆவியானவருடைய ஆளுகை உருவாக்குற வேளையில் வந்துடுது. அப்போ தேவனே உருவாக்குகிறார். உருவாக்குற அவர் பார்த்து சொல்ல முடியும், ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன்னுடைய பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அவளே மறந்துட்டாலும் பரவாயில்ல மகளே, மகனே, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏன்னா உன் தாய் உன்னை பெற்றெடுத்தாங்க, உனக்கு கரையம் செலுத்தி வளர்த்தாங்க. ஆனால் நான் உன்னை உருவாக்கி கொடுத்ததுனால பெற்றெடுத்தாங்க. உன்னை நான் உருவாக்காமல் இருந்தால் அவங்க பெற்றெடுத்திருக்கவே முடியாது இல்லையா? இன்றைக்கி எத்தனை குழந்தைங்க கருவில் முழுமையான வளர்ச்சி அடையாமல் ப்ரீமெச்சூர் பேபி ஆகுது, அபார்ஷன் ஆகுது, நிறைய காரியங்கள். விளையச் செய்கிற தேவனால் தான் எல்லாமே நடக்கும். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே தான் எல்லாமே ஆகும். அப்போ எத்தனை குழந்தைகள் அப்படி ஆகுது. ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாம் பூரணமாக நம்மளுடைய தாயின் கருவில் உருவாக்கி இன்றைக்கி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றியிருக்கிறார். புரியுதுங்களா? தேவனுடைய அந்த மகிமை, அந்த கிரயம், அந்த தியாகத்துக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வசனம் இருக்குது, அவருடைய கரங்கள் என்ன செஞ்சிருச்சு, நல்லா அழகாக நம்மை கருவில் உருவாக்கிருச்சு. இப்போ உருவாக்கின உடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு அவயவங்களும் வளர்க்கப்படுகிறது. சங்கீதம் 71:6 நம்ம முதலாவதாக பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோன்னா, கரங்கள் உருவாக்குச்சின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை பார்த்தோம். இப்போ 71:6 நம்ம பார்க்கும்போது, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அப்போ கர்ப்பத்தில் உற்பவித்த நாளிலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறாராமா, ஆதரித்து இருக்கிறார். அப்படின்னா மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்கிறாரு. தாயை கவனமாக பார்த்துக்கிறாரு. தாய் ஏதாவது இடறி விழுந்துருவாங்களா, தாய் ஏதாவது வெயிட்டு தூக்கிடுவாங்களா, ஏதாவது அந்த உள்ளே இருக்கிற கரு களைஞ்சு போயிருமா, அவ்வளோ கவனமாக பார்த்து நமக்காக நம்மளுடைய தாயையும் அவர் கவனமாய் பார்க்கிறார். புரியுதுங்களா? கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் என்ன செஞ்சிட்டேன், நான் ஆதரிக்கப்பட்டேன். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டே வராருங்க. அவர் அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்குற வேலையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அவயவங்கள் அழகாக வளர ஆரம்பிக்குது, நேர்த்தியாக வளர ஆரம்பிக்குது. எப்படி ஒரு எலும்பு நரம்பு எப்படியெல்லாம் உருவாகும், இதெல்லாம் எத்தனை சயின்டிஸ்ட்னாலும் இது கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, நேச்சராக கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ அழகாக நம்மளுடைய சரீரத்திலேயே அவ்வளோ பெரிய காரியங்களை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நாம் உருவாக்கப்பட்டதற்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். சங்கீதம் 119:73 வாசிக்கும்போது, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி, என்னை உருவாக்கிற்று. உண்டாக்குனது மாத்திரமல்ல, என்னை உருவாக்கிற்று. கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் ஆதரிக்கப்பட்டோம். அடுத்து அந்த கரங்கள் உண்டாக்குது, ஒவ்வொரு அவயவங்களையும் உண்டாக்குது, ஒவ்வொரு அவயவங்களையும் உண்டாக்கி உருவாக்குதாமா. உண்டாக்குறது வேற, உருவாக்குறது வேற. அப்போ அவயவங்கள் உள்ளேயே செயல்பட ஆரம்பிக்குது, உள்ளேயே அது அசைவு கொடுக்க ஆரம்பிக்குது, உள்ளேயே சில காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஆண்டவர் உருவாக்க ஆரம்பிக்கிறார். முதலாவது சர்வ வல்லவருடைய சுவாசம் நமக்கு ஜீவன் கொடுத்துருச்சு. தேவனுடைய ஆவியானவர் நம்மை உண்டாக்கிட்டாரு. சர்வ வல்லவருடைய சுவாசம் நமக்கு ஜீவன் கொடுத்துருச்சு. ஜீவன் கொடுத்தோன்னே அந்த கருவை ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த கருவை பார்த்தோன்னே அடுத்து அதுக்கு அவயவங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. முதலாவது ஒரு குழந்தைக்கு ஹார்ட் தான் உண்டாகும். அப்போ அந்த அவயவங்கள்லாம் எதுவுமே இல்லாத நேரத்தில் புத்தகத்தில் எப்படி எழுதப்பட்டிருந்ததோ அங்கே இருக்குமாட்டிருக்கு. ஹெவனில் ஏதாவது புத்தகம் இருக்கும், ஆண்டவருடைய பராமரிப்பில் ஏதாவது இருந்திருக்கலாம். அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தது போல உருவாக்கப்பட்ட அவயவங்களை ஒவ்வொன்றா உருவாக்குறாரு. அதை உருவாக்குறது என்னன்னா தேவனுடைய கரம். தேவனுடைய கரமே நம்மை உண்டாக்கி உருவாக்குது. புரியுதுங்களா? அப்போ கர்ப்பத்தில் உற்பவித்த நாளிலிருந்து
நம்ம என்ன செய்யப்பட்டோமா? ஆதரிக்கப்பட்டோம். எந்த விதமான இடரல் நமக்கு வராதபடிக்கு தேவன் அந்த பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இதெல்லாம் சாதாரணமானதல்ல. அவ்வளோ கவனமா நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்காக, நாம் அவருக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுவதற்காக கருவுல இருந்த நேரத்திலிருந்து அவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். புரியுதுங்களா? எரேமியா 1:5 நீங்க வாசிச்சு பார்க்கும்போது, தாயின் கருவிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்றாரு, பரிசுத்தம் பண்ணி அநேக ஜாதி ஜனங்களுக்கு நான் தீர்க்கதரிசியாய் உன்னை கட்டளையிட்டேன். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கருவில் இருக்கும்போதே நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் முன்குறிக்கப்படுகிறது. நான் புறஜாதி மார்க்கத்தில் தான் இருந்தேன். ஒரு ஏற்ற வேலை வந்துச்சு. என்னுடைய தகப்பன் இறந்து போன அன்னைக்கு இயேசு என்ற நாமம் எனக்குள்ளார விதைக்கப்பட்டது. அந்த நாளிலிருந்து விதைக்கப்பட்ட நாமம் இந்த நாளில் மகிமையான பயங்கரமான விளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஏற்ற வேலை. அந்த குறிப்பிட்ட வயதில் இந்த மகள் என் நாமத்தை மகிமைப்படுத்தணும், புறஜாதி மார்க்கத்திலிருந்து வெளியே வரணும், அந்நிய காரியங்களை விட்டு வெளியே வரணும், உளையான சேற்றுக்குள்ளிருந்து வெளியே வரணும், எனக்காக நிற்கணும், அநேக ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கணும், என்னை அறியாத அநேக ஜாதிகளை இந்த மகளை கொண்டு நான் வரவழைக்கணும். இதெல்லாம் தேவனுடைய திட்டம் கருவிலேயே உருவாயிடுச்சு. கருவிலேயே உருவான அந்த நேரத்திலிருந்து தேவன் காத்திருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் வரை காத்திருந்தார். என் தகப்பன் இறக்கும் வரைக்கும் காத்திருந்தார். அவருடைய நாள் வந்தது. வந்த வேளையில் அதே நாளில் நித்திய தகப்பனாக இயேசு எனக்குள்ளார உள்ள வந்தார். புரியுதுங்களா? அது ரொம்ப அதிசயமான சாட்சிகள். நான் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் என்னுடைய சாட்சியும் சேர்த்து ஷேர் பண்ணுறேன். நான் எங்கே கன்வென்ஷன் மீட்டிங்கெல்லாம் என்னை கூப்பிட்டாலுமே என்னுடைய சாட்சியை ரொம்ப ஜனங்க விரும்பி கேட்பாங்க. அந்த பாஸ்டர்ஸே சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்கள் சாட்சியோடு இணைத்து மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நாளில் உள்ளே வந்த இயேசு, ஏறக்குறைய 30 ஆண்டுகள் பக்கம் ஆகுது. அந்த நாளில் உள்ளே வந்த இயேசு, சிறு வயதிலேயே எனக்குள்ளார வந்த இயேசு எனக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது ஆண்டவர் நமக்குள்ளிருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். பவுல் சொல்கிறார்ல, கலாத்தியர் 1:15, தாயின் வயிற்றிலிருந்தே நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். அவருக்கு ஊழியக்காரனாக மாற ஆண்டவர் தாயின் வயிற்றிலேயே பவுலை பிரிச்சுட்டாராம். பவுல் எவ்வளோ சபையை துன்பப்படுத்தினான். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே என்று சொல்லி ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசினார். கடைசியில் இவன் எவ்வளவா பாடுபடணும், என் நாமத்துக்காக பாடுபடணும்னு சொல்லி அவனுக்கு ஆண்டவர் அனனியா கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த பவுலை ரொம்ப அழகாக தெரிந்து கொண்டார். தமஸ்குக்கு போகிற வழியில் ஒரு ஒளிய தரிசனத்தை ஆண்டவரே தரிசனமாக அந்த இடத்துல பவுலுக்கு காண்பித்து அதிலிருந்து தான் ஒவ்வொரு காரியம் நடக்குது. ஏன்? பவுல் தாயின் வயிற்றிலேயே பிரித்தெடுக்கப்பட்டு விட்டான். அது வரைக்கும் தெரியுமா? அந்த விஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இமைப்பொழுது வரைக்கும் தெரியுமா? நான் கர்த்தருக்காக விசுவாச பிரமாணத்தின் வழியாக நான் ஊழியம் செய்ய போகிறேன், கிருபாசனத்தினுடைய அந்த வழியில் நான் ஊழியத்தை செய்ய போகிறேன், கிருபையின் வழியில் நான் ஊழியத்தை செய்ய போகிறேன்னு அவருக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஏன்? எப்போவோ முன்குறிக்கப்பட்டாச்சு. தாயின் கருவில் இத்தனை வேலை நடக்குதுங்க. நம்ம ஈஸியாக ஏதோ ஒரு பிள்ளை உருவாகுது, 10 மாதம் ஆகுது, 10வது மாதம் டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு தேவைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கருவிலேயே பல காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். கருவிலேயே செய்கிறாரு. எல்லாம் முடிச்சு தான் நம்மளை வெளியே கொண்டு வராரு. அஸ்திவாரம் கருவிலேயே போடப்பட்டாயிற்று. அதற்கு பிறகு வெளியே கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும்போது அந்த நேரத்தில் தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். அப்போ கர்ப்பத்தில் அதனால தான் ஆதரிக்கிறார், அதனால தான் அவருடைய கரங்களால் உருவாக்குறார், அதனால தான் உண்டாக்குறார், அதனால தான் அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்குறார், அதனால தான் அந்த பாதுகாப்பு கொடுக்குறாரு, அதனால தான் அந்த ஜீவனை கொடுக்குறாரு, அதனால தான் அந்த அவயவங்கள் எப்படி உருவாக்கப்படணுமோ அப்படி உருவாக்குறாரு. தேவன் அதிசயமான தேவன். தாவீது சொல்லும்போது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்கிறாரு. பிரமிக்கத்தக்க அதிசயம். நிச்சயமாக நம்ம உருவானது சாதாரணமான காரியம் அல்ல. தேவனே உருவாக்குனார். அது மாத்திரமா, மறுபடியும் பிறக்கும்போது அவர் என்ன அழகாக உருவாக்குறாரு. ரட்சிக்கப்படாத ஜனங்களை மறுபடியும் பிறக்க வைக்கிறார். மறுபடியும் பிறக்க வைக்கிறது தாயின் கர்ப்பத்தில் அல்ல, அவருடைய ஆவியில் பிறக்க வைக்கிறார். அவருடைய கர்ப்பத்தில் வைத்து நம்மை பிறக்க வைக்கிறார். நமக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கிறார். இருதயத்தில் நாம் விசுவாசிக்க வைக்கிறார். வாயினால் அறிக்கை பண்ண வைக்கிறார். முடிவில் அந்த சத்திய வசனத்தினால், யாக்கோபு 1:18 இருக்கு, சத்திய வசனத்தினால் அவர் உன்னை ஜெனிப்பித்தார். அந்த வசனத்தினால் நம்மை பிறக்க வைக்கிறார். எவ்வளோ அழகான காரியம் இல்லை? அதனால தான் ஸ்திரீயானவள் தன்னுடைய பாலகனை மறப்பாளோ, கர்ப்பத்தின் பிள்ளையை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை, நான் மறக்க மாட்டேன்.
அவ தள்ளிட்டா, ஆனா நான் உன்னை தள்ள மாட்டேன், நான் உன்னை சேர்த்து கொள்வேன், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்து என்னுடைய காரணியத்தினால் உன்னை இழுத்து கொள்வேன் என்று சொல்லி எரேமியா 31:3 கர்த்தர் சொல்றாருங்க. சரி, ஆதரிச்சாச்சு, அவயவங்கள்லாம் உருவாயிடுச்சு, அடுத்து என்ன நடக்கணும்? எல்லாமே ரெடி ஆயிடுச்சுல்ல. ஒரு குழந்தை ஒவ்வொரு மாதமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் என்னென்னலாம் செய்கிறாரோ, அவர் சில காரியங்களை குழந்தைகளுடைய நினைவில் வைக்கிறாரு, சிந்தையில் வைக்கிறாரு. அவருடைய சிந்தையில் இருக்கிற சில காரியங்களை அந்த குழந்தைக்கு காண்பிக்கிறாரு, குழந்தைக்கு வைக்கிறாரு. இந்த குழந்தை இந்த வயசில் இப்படி ஆகணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். இந்த ஏஜ் வரும்போது, இந்த காலகட்டம் வரும்போது எனக்காக இந்த பிள்ளை நிற்க போகுதுன்னு தெரியும். எல்லாமே அந்த குழந்தைக்குள்ளார ஆண்டவர் வைத்து அனுப்புகிறார். சரி, எல்லாமே ரெடியாக உருவாயிடுச்சு. சங்கீதத்தில் நம்ம வாசித்தது போல் எல்லாமே ரெடியாக 71:6 எல்லாமே ரெடியாக உருவாயிடுச்சு. 119:73 அந்த கரங்கள் உண்டாக்கிருச்சு. இந்த காரியங்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து பெற்றெடுக்கணும் இல்லையா? ஏசாயா 66:9 பார்த்தீங்கன்னா, பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க செய்கிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க செய்கிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ. இதெல்லாம் உருவாயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் பிரசவிக்கணும். அந்த குழந்தை, அந்த தாய் ஒரு பிரசவத்தில் அந்த பிள்ளைய பெற்றெடுக்கணும்னு சொல்லி அந்த பிரசவ நேரத்தில் எல்ஷடா என்ற நாமத்தில் தேவன் கூட இருக்கிறார். கூட இருந்து அந்த பிள்ளையும் தேவன் பெற வைக்கிறார். பெற வைக்கும்போது என்ன நடக்குது? சங்கீதம் 22:9 நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். விட்டுருவாரா? அவ்வளோ உருவாக்கின தேவன், உண்டாக்கின தேவன், அவர் என்ன செய்கிறாரு? தாயின் பேரில் முதல் நம்பிக்கையை வைக்க சொல்கிறார். கர்ப்பத்திலிருந்து அவரே எடுக்கிறார். பிரசவ நேரத்தில் கர்ப்பத்திலிருந்து தேவனே நம்மை எடுக்கிறார். புரியுதுங்களா? எடுக்கிறார். பிரசவத்திலிருந்து எடுக்கிறார் அப்படின்னா கர்ப்பப்பையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறார். தாயின் கருவிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. இதே தான் சங்கீதம் 71:6 இருக்குது. தாயின் கருவிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது 10 கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். ஆரம்பம், கருவாய் உருவான நேரத்திலிருந்து கர்த்தர் நம் தேவனாய் இருக்கிறாராம். தாயின் கருவிலிருந்து எடுக்கிறாரு. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே அவருடைய சார்பில் நம்மை விழ வச்சிட்டாரு. அவருடைய சார்பில் தாயின் முளைப்பாலை உண்கள் வெளியே வந்தாச்சு. அடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு ஆகாரம். அந்த முளைப்பாலை உண்ணும்போது முதல் நம்பிக்கை அந்த குழந்தைக்கு தாய் மேலே கொடுக்கல. அவர் தாய் மேலே கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த நம்பிக்கையை அவர் எடுத்துக்கொண்டார். அந்த நாளில் அந்த நம்பிக்கை தேவன் பேரில் வைத்ததுனால தான் இன்னைக்கு தேவன் நம்மை வெளியரங்கமாக தெரிந்து கொண்டு அவர் நாமத்துக்கு மகிமையாக நம்மை பயன்படுத்தி வருகிறார். அவர் நாமத்துக்கு மகிமையாக ஒரு விசுவாச ஜீவியத்தில் நடத்தி வருகிறார். அவர் நாமத்துக்கு மகிமையாக ஒரு ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக நம்மை அவர் மாற்றி இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போவே நம்பிக்கை நமக்கு அம்மா மேலே இல்லை, அப்பா மேலே இல்லை. அந்த குழந்தைக்கு நான் சொல்லலை, வேதவசனம் சொல்லுது. நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே என்ன செஞ்சிட்டேன்? உங்கள் சார்பில் விழுந்துட்டேன். நர்ஸ் எடுத்தாங்களோ குழந்தைய, இல்லை டாக்டர் கைக்கு வந்துச்சோ தெரியாது. அவங்க கைக்கு வந்து தான் அந்த பேரண்ட்ஸு கைக்கோ இல்லை அவங்க சொந்தக்காரங்க கைக்கோ அறைக்கு வெளியே நின்றுட்டுருப்பாங்க, லேபர் ரூமுக்கு வெளியே நின்றுட்டுருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க கையில் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி உரிமை பாராட்டி சொல்கிறாரு? எப்படி சங்கீதக்காரன் ஆண்டவர்கிட்ட சொல்கிற வார்த்தை, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உம்முடைய சார்பில் விழுந்தேன். நான் நர்ஸ் கையிலையும் வரல, டாக்டர் கைக்கும் வரல. ஆனால் உங்கள் சிந்தையின்படி, உங்கள் திட்டத்தின்படி ஆண்டவரே நான் உங்ககிட்ட வந்துட்டேன், உங்கள் சார்பில் நான் விழுந்துட்டேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் கையில் முதலாவது நம்ம எடுத்துட்டாருங்க. அன்னைக்கு கருவிலிருந்து வெளியே வரும்போது அவருடைய கைக்கு வந்த நாம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை அது? அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது, ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல்
தன்னுடைய பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டி நமக்கு அவர் சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உம்முடைய சார்பில் விழுந்தேன் என்று சொன்னதோடு அவர் விடலை. அடுத்து என்ன செய்கிறார் பாருங்க. ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். குழந்தைய இடுப்பில் வைப்பாங்கள்ல, அம்மாமாருங்க இடுப்பில் வைப்பாங்கள்ல தாய்மார்கள் இல்லையா, அதே போல் முழங்காலில் வச்சு தாளாட்டுறாராம், இடுப்பில் வைக்கிறாராம். எல்லாமே எவ்வளோ பெரிய கிருபையை நம்ம சுமந்து வந்திருக்கிறோம், எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து ஆண்டவர் மேலே அதிகமாக அன்பாக இருக்கணும். அடுத்து என்ன செய்கிறாரு? ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. குழந்தைங்க ஏதாவதுன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம், இல்லை எதுக்காவது அழுதுட்ருக்கோம், அடம் பிடிக்கும், ஏதோ ஒரு காரியம் அம்மா கிட்ட கேட்கும். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த காயங்கள் ஆறும்படியாக அந்த குழந்தைய அப்படியே தட்டி கொடுத்து அரவணைப்பாங்க. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம படுகிற ஒவ்வொரு பாடுகள் மத்தியிலையும் ஆண்டவர் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை அரவணைத்து கொண்டிருக்கிறார், ஆற்றி கொண்டிருக்கிறார். தன்னுடைய மார்பில் அவர் அப்படியே நம்மளை சாட்சி அவர் அப்படியே தட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாருங்க. காரணம் இதெல்லாம் எதுக்கு செய்கிறாரு தெரியுமா? ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க, அவர் நம்மக்கிட்ட அன்பை எதிர்பார்க்குறாரு. உண்மையான அன்பு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரிடத்துல என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும். அதை தான் எதிர்பார்க்குறாரு. அந்த அன்பு கூறும்போது அவருடைய வசனத்தை நம்ம என்ன செய்வோம்? அதன்படி நடக்க வாஞ்சிப்போம், வசனத்தின்படி செய்ய நம்ம தூண்டப்படுவோம். கடைசியில் முடிவில் அது எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னா, ரட்சிப்பை பெற்று நித்திய ஜீவனுக்குள்ளார கொண்டு போய் நிறுத்தி என்றென்றும் அவரோடு கூட வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளார கொண்டு போகுது. அதுக்காக தான் இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை சுற்றி சுற்றி வருகிறார். நாம் தான் அவரை சுற்றி சுற்றி வரோன்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம விழுந்து போயிடக்கூடாது, எடறி போயிடக்கூடாது, அவரை விட்டு கொஞ்ச தூரம் கூட போயிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். எல்லாவற்றையும் அவர் உணர்ந்து அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் நம்மையே சுற்றி சுற்றி வருகிறார், நமக்கு அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். சோர்ந்து போகிற நேரத்தில் நம்மை தைரியப்படுத்துகிறார், சத்துவத்தை கொடுக்குறாரு, வல்லமையை கொடுக்குறாரு, பலத்தை கொடுக்குறாரு, ஆறுதலை கொடுக்குறாரு, ஆலோசனையை கொடுக்குறாரு, ஆற்றுகிறார், தேற்றுகிறார். எல்லாம் எதுக்காக? நம்ம எப்படியாவது நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அவருடைய வருகையில் நாம் ஆயத்தமாக வேண்டும். வருகையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுவார்? அவர் கூடயே நம்ம இருக்க வைப்பார். இதுக்கு தாங்க ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து ரத்தம் சிந்தி ரட்சிப்பை கொடுத்து, அவரையே கொடுத்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வைத்து, அந்த ரட்சிப்புக்கு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்ற வேத வசனத்தின்படி அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தான் இத்தனை காரியங்களை செய்கிறார். புரியுதுங்களா? அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன்னுடைய பாலகனை அவள் மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் கூட ஒரு தாயின் அன்பை காட்டிலும் மேலான உம்முடைய அன்பை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு ஆண்டவரே ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க, ஏன் அப்படி உரிமை பாராட்டி எங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்குறீங்கன்றத ஆண்டவரே காண்பிச்சு கொடுத்தீங்கப்பா. எங்களுடைய அன்பு இந்த நாளிலிருந்து உங்கள் மேலே அதிகமாக இறங்கட்டும், பாயட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் போதும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு எல்லாமே செய்து முடிப்பீங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு போதும் ராஜா. உங்களுடைய மார்பில் எங்களை சாய்த்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களை இடுப்பில் அப்பா எங்களை சுமந்துருக்கிறீங்க, முழங்காலில் வைத்து தாளாட்டி இருக்கிறீங்க. உம்முடைய கரங்கள் எங்களை உண்டாக்கி இருக்குது அப்பா. கர்ப்பத்தில் இருந்த போதே எங்களை ஆதரிச்சிருக்கிறீங்க தேவனே, நன்றி. அந்த பிரசவ வேலையில கூட ராஜா நீங்க பெற பண்ணி இருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா, என்னுடைய தாயை நீர் பாதுகாத்து இருக்கிறீர் அப்பா தேவனே. அப்பா நன்றி நன்றி. கர்ப்பத்தில் விழுந்த போதே ஆண்டவரே உம்முடைய சார்பில் தேவனே விழ வைக்கிற ஒரு அனுபவத்தை நீங்க கொடுத்துருக்கிறீங்க ராஜா தேவனே. நன்றி தகப்பனே. கர்ப்பத்தில் உதித்த போதே அப்பா எங்களுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நீங்க
நீங்கள் விளக்குனீங்க. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்களை மறுபடி ஜெனிப்பித்து ஆண்டவரே நன்றி, மறுபடியும் பிறக்க வைத்து உம்முடைய திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால்னால எங்களை நீங்கள் வளர்த்துட்டு வரீங்க ஆண்டவரே. அப்பா, தேவ பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்குறீங்கப்பா. தேவ புத்திரர் என்ற அப்பா நன்றி 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 ராஜா. அந்த பாதையில் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரப்பா. ஆவியில் நடத்துறீங்கப்பா. இவ்வளோ காரியங்களை எங்களுக்கு செய்து நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே. அதற்காக கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலிருந்து ஆண்டவரே உங்கள் அன்பின் அபிஷேகம் எங்கள் மேலே ஆழமாக இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறாரு, இன்னுமாக என்னுடைய சமூகத்தில் காத்திருந்து என்னை நேசிக்க ஆரம்பிங்க, என்னை நேசிக்க ஆரம்பிங்க. என்னுடைய நேசக்கொடி உங்கள் மேலே பறக்க செய்வேன். என்னுடைய நேசத்தின் அபிஷேகம் உங்கள் மேலே இறங்க ஆரம்பிக்கும். அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை நாங்கள் சிநேகித்து காருண்யத்தினால் இழுத்துக்கொள்கிற தேவனாக இதோ நான் உங்களை முத்திரையிட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உங்கள் வார்த்தைக்காக நன்றி. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதே எங்கள் காயங்கள் எல்லாம் ஆறியதற்காக, கண்ணீர் துடைக்கப்பட்டதற்காக, பாரங்கள் நீங்கியதற்காக, நீங்கள் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் இனி எதற்கும் கலங்க வேண்டாம். நீங்கள் எங்களை உருவாக்கி இருக்கிறீங்க, நீங்கள் எங்களை ஜெனிப்பித்திருக்கிறீங்கப்பா. உங்கள் கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி ராஜா அப்பா, நீர் எங்களை நடத்துகிற தயவுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். For your prayer requests, Sister Esther Malathi, Shine for Jesus Ministries, 3C Bar 2, Vasampallam Road, Ottupatteri Post, Kunnur 643105, The Nilgiris. Mobile number 9443809930 and 9488240110.